வரும் 31ஆம் தேதி கூடுகிறது நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர். ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் என்பதால் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரையாற்றுகிறார். பிப்ரவரி 1 தேதி 2025-26ஆம் ஆண்டிற்கான பொது பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். பொங்கல் பண்டிகையை ஒட்டி கடந்த 4 நாட்களாக நடைபெற்ற சென்னை சங்கமம் நம்ம ஊரு திருவிழா நிறைவு பெற்றது. அண்ணா நகரில் டவர் பார்க்கில் நடந்த விழாவை கண்டு ரசித்தார் முதல்வர் ஸ்டாலின். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நிறைவு. மொத்தம் 65 வேட்புமனுக்கள் தாக்கல். வேட்புமனுக்கள் மீது சனிக்கிழமை பரிசீலனை. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் சந்திரகுமார் வேட்புமனு தாக்கல். நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமி தனி நபராக நடந்து வந்து மனு தாக்கல் செய்தார். பெண்களுக்கு மாதம் 2500 ரூபாய் உதவித்தொகை. குடிசை பகுதிகளில் 5 ரூபாய்க்கு ஊட்டச்சத்து உணவு வழங்கப்படும். டெல்லி சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பல்வேறு தேர்தல் வாக்குறுதிகளை வெளியிட்டது பாஜக. பாலிவுட் நடிகர் சைஃப் அலி கானை கத்தியால் குத்திய நபரின் புதிய புகைப்படம் வெளியீடு. பாந்த்ரா ரயில் நிலையத்தில் நடந்து செல்லும் காட்சியை வெளியிட்டது மும்பை காவல்துறை. பாமகவினர் மீது பெட்ரோல் குண்டு வீசிய சம்பவத்திற்கு கட்சி நிறுவனர் ராமதாஸ் கண்டனம். குற்றவாளிகளை காக்க காவல்துறை முயல்வது கண்டிக்கத்தக்கது என அறிக்கை. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே ஊர் பிரச்சனையாக மாறிய காதல் விவகாரம். தாக்குதலில் ஈடுபட்டவர்களை தடுக்க முயன்ற காவல் உதவி ஆய்வாளர் சங்கீதா திடீரென மயங்கி விழுந்ததால் பரபரப்பு. திருச்சி ஸ்ரீரங்கம் கோயிலில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு வேடுபரி உற்சவம். நம்பெருமாள் தங்க குதிரை வாகனத்தில் மணல் வெளியில் வையாளி கண்டருளல் நிகழ்ச்சி. நீலகிரி மாவட்டம் ஜெகத்தலா கிராமத்தில் படுகரியின மக்களின் பாரம்பரிய ஹெத்தையம்மன் திருவிழா கோலாகலம். பூக்குண்டம் இறங்கும் நிகழ்ச்சியில் திரளானோர் பங்கேற்பு. ஈரோடு அருகே சாலை விபத்தில் இன்ஸ்டா பிரபலம் ராகுல் உயிரிழப்பு. இருசக்கர வாகனத்தில் அதிவேகமாக சென்றபோது சென்டர் மீடியனில் மோதி பலியான பரிதாபம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை 480 ரூபாய் உயர்வு. 1 சவரன் தங்கம் 59,600 ரூபாய்க்கு விற்பனை. குழந்தையின் மூச்சுக்குழாயில் சிக்கியிருந்த LED பல்ப் அகற்றம். மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை மருத்துவர்கள் சாதனை. சென்னையிலிருந்து குவஹாத்தி புறப்பட்டு சென்ற விமானம் இயந்திர கோளாறால் மீண்டும் திரும்பியது. 154 பயணிகள், 8 விமான ஊழியர்கள் உட்பட 162 பேர் உயிர் தப்பினர். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் போலி தரிசன டிக்கெட்டுகளை விற்று 19,000 ரூபாய் வசூல். திருட்டு கும்பலைச் சேர்ந்த 3 பேர் கைது.
கர்நாடகாவில் வங்கிக்குள் புகுந்து துப்பாக்கியை காட்டி மிரட்டி கொள்ளையடித்துச் சென்ற 5 பேர் கொண்ட கும்பல் நேற்று பீதர் மாவட்டத்தில் கொள்ளை நடந்த நிலையில் மங்களூர் அருகே மற்றொரு கொள்ளை சம்பவம். வங்கியில் இருந்த சுமார் 1 கிலோ தங்கம் மற்றும் பணத்தை கொள்ளையடித்துச் சென்றதாக தகவல். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் மகா கும்ப மேளாவை ஒட்டி அலைக்கடலென குவியும் பக்தர்கள். திரிவேணி சங்கமத்தில் இதுவரை 7 கோடிக்கும் மேற்பட்ட பக்தர்கள் புனித நீராடல். உலக செஸ் சாம்பியன் பட்டம் வென்ற குகேஷுக்கு கேல் ரத்னா விருது வழங்கி கௌரவித்தார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. துப்பாக்கிச் சுடுதல் வீராங்கனை மனு பாக்கரும் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டார். இஸ்ரேல் ஹமாஸ் போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு இஸ்ரேல் அமைச்சரவை ஒப்புதல். ஞாயிற்றுக்கிழமையன்று முதற்கட்ட பிணை கைதிகளை ஹமாஸ் விடுவிக்கும் என்றும் அறிவிப்பு. மறைந்த ரஷ்ய எதிர்க்கட்சி தலைவர் அலெக்சி நவால்னிக்காக வாதிட்ட 3 வழக்கறிஞர்களுக்கு சிறை தண்டனை. ரஷ்யாவில் பரபரப்பு. பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான் கானுக்கு 14 ஆண்டுகள் சிறை தண்டனை. அவரது மனைவி புஷ்ரா பீபிக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து பாகிஸ்தான் நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு. சென்னையில் இரவு நேர கார் பந்தயம் நடத்திய முதல்வர் ஸ்டாலின், துணை முதல்வர் உதயநிதிக்கு நடிகர் அஜித்குமார் பாராட்டு. வாழ்க்கையை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கொள்ளாதீர்கள், வாழ்க்கை மிக மிக குறுகியது, அழகாக வாழப் பாருங்கள் என ரசிகர்களுக்கு அறிவுரை. துபாயை அடுத்து போர்ச்சுகலில் நடைபெறும் கார் பந்தயத்தில் நடிகர் அஜித்குமார் பங்கேற்கிறார். ரேசிங் டிராக்கில் அஜித்குமார் கார் ஓட்டும் வீடியோ வெளியீடு. சுந்தர் சி இயக்கத்தில் விஷால் நடித்த மதகஜராஜா திரைப்படம் 13 ஆண்டுகளுக்கு பின் வெளியானது. படத்தின் வெற்றியை கேக் வெட்டி கொண்டாடிய படக்குழு. சிலர் தனக்கு நரம்பு தளர்ச்சி, போதை பழக்கம் என வதந்தி பரப்பியதாக நடிகர் விஷால் விமர்சனம். தனது உடல்நலன் நன்றாக உள்ளதாகவும் பேட்டி. டாக்டர்களுக்கெல்லாம் கேட்டிருக்காங்க, நரம்பு தளர்ச்சி, அப்புறம் போதைக்கு இதாயிட்டாங்க, என்னென்னமோ சொன்னாங்க. நல்ல கற்பனை தான். நீங்கள் தூங்கும்போது நான் எல்லாரும் கற்பனை பண்ணுறது தான். என் ஹெல்த்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். சாம்பியன்ஸ் டிராபி தொடருக்கான இந்திய கிரிக்கெட் அணி சனிக்கிழமை அறிவிப்பு. இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் தகவல். இந்திய அணியின் புதிய பேட்டிங் பயிற்சியாளராக சுதான்ஷு கோட்டக் நியமனம். இங்கிலாந்து T20 தொடர், சாம்பியன்ஸ் டிராபி என அடுத்தடுத்த தொடர்கள் வரிசை கட்டும் நிலையில் நடவடிக்கை.